ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கேப்டன் ரோஹித் சர்மாவை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கலங்கி போய் நம்ம சஞ்சு சாம்சன் பேசியிருக்காருங்க. எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஆடினாலும் ஆடலைனாலும் இவர் ஓரம் கட்டிகிட்டே வந்திருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் வாய்ப்புக்காக மனுஷன் காத்துக்கிட்டே வந்திருக்காரு. ஆனால் ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி தான் இந்தியா இப்போ சாம்பியன்ஸ் டிராஃபிக்கான ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்குவாடில் பல விமர்சனங்கள் உண்டாகிட்டு இருக்கு. அந்த ஸ்குவாடு மேலே நிறையா முன்னாள் வீரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்குவாடில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போதைக்கு ஓப்பனிங் வீரர் யார் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா மற்றும் சுமன் கில், இவங்க 2 பேரும் ஓப்பன் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடிஷ்னலாக ஜெய்ஸ்வாலுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜெய்ஸ்வாலை பிளேயிங் 11ல் ஆட வைப்பதற்கான சூழல் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத விதமாக சுமன் கில்லை வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க. சுமன் கில் 2024 படுமோசமாக சொதப்பின ஒரு பிளேயர். அவருக்கு வாய்ப்பும் கொடுத்து அவர்கிட்ட வைஸ் கேப்டன் பதவியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோஹிட்டும் கில்லும் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி ஆடுவார். 4வது இடம் அப்படிங்கிறது ஒன்று ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடலாம், அப்படி இல்லைனா கேஎல் ராகுல் ஆடலாம். இல்லை சில போட்டிகளில் 2 பேருமே ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து 5வது இடத்துல ரிஷப் பண்ட் ஆடுவார். 6வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியா ஆடுவார். 7வது இடம் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் அக்சர் பட்டேலோ அப்படி இல்லைன்னா ரவீந்திர ஜடேஜாவோ ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜடேஜாவை ஓரம் கட்டிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜடேஜாவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து குல்தீப் யாதவ் அடுத்த இடத்துல ஆடுவார். வேகப்பந்து வீச்சாளர்கள்னு பார்க்குறப்ப பும்ரா, ஷமி மற்றும் ஹர்ஷ்தீப் சிங், இவங்க தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்குவாடில் இருக்காங்க. இதில் பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு ஓகே தான். ஏன்னா பும்ராவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இப்போ இந்த இங்கிலாந்து தொடரில் ரெஸ்ட் கொடுத்துட்டு இப்போ திரும்ப அவர் ஸ்குவாடில் இணைச்சிருக்காங்க. அவருக்கு இன்ஜரி ஆனது உண்மை தான். பட் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் பார்த்தீங்கன்னா பும்ரா ஆடிட்டு இருக்கிறப்ப பாதி தொடர்லேயே இன்ஜரி திரும்ப ஆகி அவர் ஆட முடியாமல் போணுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை உண்டு பண்ணும். இன்னொரு புறம் ஷமி இப்போ ஃபார்மில் தான் இருக்காரு. பட் இவரும் அந்த இன்ஜரி ஆகக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ இவங்க 2 பேரை தாண்டி 2024 சிறப்பான ஹர்ஷ்தீப் சிங்குக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதில் பிரச்சனை எங்கே உண்டாகுது அப்படின்னா ஜெய்ஸ்வால், கில் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தேர்வுக்குழு ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அதே மாதிரி ரிஷப் பண்டை விட சஞ்சு சாம்சன் தான் ரீசெண்ட் டைமாக ஓடிஐயில் பார்த்தீங்கன்னா அபாரமாக ஆடி இருக்காரு. அவர் கடைசியாக ஆடின தொடரில் கூட பார்த்தீங்கன்னா ஓடிஐயில் செஞ்சுரி போட்டு அசத்தினார். இருந்தாலும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. இப்போ வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே சஞ்சு சாம்சன் ரொம்பவே எமோஷன் ஆகிருக்காரு. ஏன்னா விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்ட் தான் இருக்க போகிறாரு. அவருக்கு பேக்கப்பாக கேஎல் ராகுல் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறப்ப சஞ்சு சாம்சனையாச்சும் கொண்டு வந்திருக்கலாம். சாம்சன் நல்லா தான் ஆடினார். ஆனால் வாய்ப்பு கொடுக்கல. இப்போ சாம்சன் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரோஹித் சர்மாவை நிச்சயமாக நான் மன்னிக்கவே மாட்டேன். என்னால் முடிஞ்ச எல்லா பெஸ்ட்டையும் நான் கொடுத்துட்டேன். எவ்வளோ முடியுமோ எல்லாமே பண்ணிவிட்டேன். நான் கரண்ட்டாக ஃபார்மில் தான் வந்திருக்கேன். இப்போ ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை விட என்னால் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். கன்சிஸ்டண்ட்டாகவும் ஆடிருக்கேன். இவ்வளோ பண்ணியுமே எனக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஸோ சாம்பியன்ஸ் டிராஃபியில் நிச்சயம் ஆடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. ரோஹித் தொடர்ந்து என்னை புறக்கணிச்சிக்கிட்டே தான் வந்திருக்காரு. நல்லா ஆடலை என்னை ஓரம் கட்டுறாங்கன்னா ஓகே, பட் நல்லா ஆடியுமே என்னை ஓரம் கட்டுறாங்க. அதுதான் என்னால் தாங்கிக்க முடியலை, ஏற்றுக்க முடியல. நிச்சயமாக ரோஹித்தை நான் மன்னிக்கவே மாட்டேன். அவர் பண்ணது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சஞ்சு சாம்சன் எமோஷனலாக பேசியிருக்காரு. நன்றி.